நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க கார்த்தி ரேவதி எல்லாரையும் வந்துட்டு கூப்பிடுறாங்க. என்னம்மா எதுக்கு அவசரமாக வர சொன்னீங்க அப்படின்னு கேட்க, உங்களுக்கு வந்துட்டு ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ரேவதி கார்த்தி 2 பேருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஆனால் என் மனசை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களாம்மா? இதெல்லாம் வேணான்னு சொன்னால் ஏம்மா கேட்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ரேவதி, நான் வந்துட்டு ஏற்கனவே சொன்னதான், அம்மா வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தான் அம்மா பண்ணிகிட்டு இருக்கேன். நீ நல்லபடியாக வாழணும், அதுக்காக இப்படியே வந்துட்டு கோமா கடைசி வரைக்கும் நீ இருந்துருவியா? ராஜா வந்துட்டு ரொம்ப நல்ல பையன், அவனை ஏற்றுக்கிட்டு நீ வாழ ஆரம்பிக்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. உங்கள் வாழ்க்கைக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னமோ பண்ணுங்கம்மா, உங்கள் பேச்சு தானே இங்கே எல்லாம் எடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோவமாக கிளம்பிடுறாங்க. உடனே வந்துட்டு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா ரேவதி பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு, ஏன்க்கா அவளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்க? ஒழுங்காக வந்துட்டு இதெல்லாம் தள்ளி போடுங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, சந்திரா இங்கே நான் எடுக்கிறதான் ஃபைனல் டிசிஷன், இதை பற்றி யாருமே இனி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். கார்த்தி சொல்கிறாங்க அப்படியே மழுங்கி, அத்தை இதெல்லாம் வேணாம் அத்தை, ஆல்ரெடி பிரச்சனையாக இருக்குது, இதில் இது வேறையா அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை ரேவதியோட கோவப்பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் எல்லாமே நல்லதாக நடக்கும், நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தி மனசே இல்லாமல் அங்கேருந்து வந்துட்டு கிளம்புறாங்க. ரூம் போனதும் சாமியாட்ட ஆடுறதுக்காக ரேவதி வந்துட்டு காத்துட்டு இருக்காங்க. கார்த்தி வந்ததுமே, சூப்பர் உன்னோட பிளான் நல்லபடியாக நடந்துருச்சுல அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் இப்படி தான் சொல்கிற, நீ என்ன சொல்கிறியோ அதுதான் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கு, உன் விருப்பப்படி தானே எங்கள் அம்மாவை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நானாக இதை பற்றி எதுவுமே பேச கிடையாது, நான் ஏற்கனவே சொன்னதான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் எப்போவுமே நினச்சது கிடையாது, ஆனால் இது எதிர்பாராமல் நடந்தது, ஒரு நாள் வந்துட்டு உனக்கு உண்மை தெரியும், காலம் பதில் சொல்லும், இதை தான் வந்துட்டு என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நடிக்காத, மகேஷை நீ எங்கே வச்சுருக்க? இங்கே பாரு, மகேஷுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான், உன்னை சும்மாவே விட மாட்டேன், நீ தானே இப்போ இந்த வீட்டோட மருமக, நீ சொல்கிறத அம்மா கேட்குறாங்க, நான் சொல்கிறத எங்கே கேட்குறாங்க, அதனால தான் உன் இஷ்டத்துக்கு நீ அம்மாவை ஆட வச்சுக்கிட்டு இருக்க, இப்போ இந்த ஹனிமூன் ஏற்பாடு சூப்பர் நல்லபடியாக தான் நடத்திட்டு இருக்க உன்னோட பிளான் எல்லாம், ஆனால் இதெல்லாம் உன் கனவுல தான் நடக்கும், என்றைக்குமே நான் உன் பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பாரு ஆளை விடு, நீ என் பக்கம் வரணும் நான் என்றைக்குமே நினச்சது கிடையாது, கொஞ்சம் நிம்மதியை என்னை தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ என்னதான் ஹனிமூனு அது இதுன்னு பிளான் போட்டாலும் அங்கே வந்து உன் மூஞ்சியை வேற சகிச்சிக்க வேண்டியிருக்கு, இங்கேயே வந்துட்டு கூட இருக்கிறத என்னால் பொருட்படுத்த முடியல, இதில் அங்கே வேறையா எனக்கு ஆத்திரமாக வருது அப்படின்னு சொல்ல, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வழிவிடு அப்படின்னு பாயை கீழே விரிச்சு கார்த்தி வந்துட்டு படுக்கிறாங்க கீழே. உடனே வந்துட்டு ரேவதி வந்துட்டு கார்த்தியை பார்த்து முறைச்ச மணிக்கே நின்றுட்டு இருக்காங்க. இருடா உன்னை விட மாட்டேன், என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு ரேவதிக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணால் அந்த பக்கம் மாயா தான் பேசுகிறாங்க. ரேவதி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இதை வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க பார்த்துடுறாங்க. இந்த நேரத்தில் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. பார்த்தா மாயாவோட வீட்டில் நின்று பேசுகிறாங்க. என்னாச்சுக்கா எதுக்கு அவசரமாக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, மகேஷை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, உங்கள் அம்மாவும் அந்த டிரைவரும் சேர்ந்து தான் மகேஷ் எங்கே ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க, பாத்தியா 2 பேர் எப்படிலாம் பிளான் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி நான் முன்னாடியே சொன்னேன், ஆனால் அது நீ தான் நம்பவே இல்லை, என் வீட்டு டிரைவர் நல்லவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ அவனோட புத்தி தெரிஞ்சிருச்சா, இங்கே பாரு அவனோட இன்னைக்கு இருந்தேன்னு வச்சுக்கோ வாழ்க்கையே பாழாயிடும், மகேஷ் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ரேவதி அப்படின்னு சொல்ல, அடி பாவி உன்னை எனக்கு துப்பாக்கியை வச்சு சுடாமல் விட்டு வச்சிருந்த பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி இவங்க பேசுகிறதெல்லாம் ஜன்னல் வழியாக ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் மகேஷை சத்தியமாக வந்துட்டு மீட்டு கொடுத்துருவேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்போ நீ உனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் ரேவதி, மகேஷ் நல்லபடியாக திரும்பி வந்துட்டான்னா அந்த டிரைவர் கட்டின தாலியை ஊற்றி எரிஞ்சிட்டு நீ மகேஷ் கையால் தாலியை கட்டிக்கோ, அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது, மகேஷை நீ லவ் பண்ணுற தானே, மகேஷை உன்னை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறான், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரேவதி வந்துட்டு அமைதியாகவே நிற்கிறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்துட்டு, ரேவதி அப்படி ஒரு முடிவை மட்டும் எடுத்துடாத, சத்தியம் பண்ணி கொடுக்காத வேணா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கிட்ட மாயா சொல்கிறாங்க, என்ன ரேவதி பார்த்துட்டு இருக்க, நீ சொல்லு மகேஷை தானே கல்யாணம் முடிச்சுப்ப, அந்த ராஜா கண்ண தாலியை அவுத்து எரி அப்படின்னு சொல்ல, ரேவதி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.